உலகிலேயே தங்க நுகர்வில் முதலிடத்தில் இருக்கும் சீனா தங்க முதலீட்டு தளத்தில் மேற்கொண்டுள்ள ஒரு அதிரடி சீர்திருத்தம் உலக முதலீட்டாளர்களை உற்றுநோக்க வைத்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உச்சத்தையும் கடுமையான ஏற்ற இறக்கங்களையும் சந்தித்து வருகிறது. இந்த அதிரடி மாற்றங்களுக்கு இடையே சீனாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கிகளான ஐசிபிசி மற்றும் பிங் ஆன் உள்ளிட்ட முன்னணி வங்கிகள் தங்களது சில்லறை முதலீட்டாளர்களுக்கான ஒரு முக்கிய சேவையை அதிரடியாக நிறுத்தியுள்ளன. குறிப்பாக வரும் ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு இந்த வங்கிகள் வழியாக செய்யப்படும் அதிக ரிஸ்க் கொண்ட தங்கம் சார்ந்த ஊக வணிக வர்த்தகங்கள் என்று சொல்லப்படும் லெவரேஜ்டு ட்ரேடிங் முற்றிலுமாக முடக்கப்படுகின்றன. சீனா ஏன் இந்த முடிவை எடுத்தது என்று பார்த்தால், ஒரே நாளில் தங்கத்தில் முதலீடு செய்து கோடீஸ்வரராகலாம் என்ற விளம்பரங்களை நம்பி சில்லறை முதலீட்டாளர்கள் தங்களது பணத்தை அதிக ரிஸ்க் நிறைந்த காகித வடிவ தங்கம் மற்றும் மார்ஜின் ட்ரேடிங்கில் இழந்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையே இதற்கு முக்கிய காரணம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட கச்சா எண்ணெய் வர்த்தக சரிவு போன்றதொரு பெருநஷ்டம் மீண்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் சீன அரசு உறுதியாக உள்ளது. இந்த முடிவு சீனாவில் தங்கம் வாங்குவதையே தடை செய்துவிட்டது என்று அர்த்தமல்ல. மாறாக காகித வடிவ மற்றும் ஊக வர்த்தகத்திலிருந்து வெளியேறும் பல்லாயிரக்கணக்கான சீன முதலீட்டாளர்களின் கவனம் இப்போது பிசிக்கல் கோல்டு எனப்படும் நேரடி தங்கம் மற்றும் பாதுகாப்பான கோல்டு ETF நோக்கி திரும்பியுள்ளது. இதனால் இயல்பாகவே உலக சந்தையில் நிஜ தங்கத்திற்கான தட்டுப்பாடும் தேவையும் அதிகரிக்கலாம். இதன் நேரடி எதிரொலியாக இந்தியாவிலும் தங்கத்தின் மீதான முதலீட்டு தேவை அதிகரித்து வரும் நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை மேலும் புதிய உச்சத்தை தொட வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். சீனாவின் இந்த வியூகம் தங்கச்சந்தையில் உள்ள தேவையற்ற ஊகங்களை ஒழித்து உண்மையான தங்கத்தின் மதிப்பை உலகிற்கு மீண்டும் உணர்த்தியுள்ளது. இந்த தங்க விவகாரத்தில் அடுத்து இந்தியா என்ன செய்ய போகிறது என்பதுதான் நமது கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம்.